மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஏப்ரல் போகேட், நியூயார்க், USA. தலைப்பு மேலான ஞானம். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். எனது வாகனத்தில் உள்ள எரிபொருளின் அளவை காண்பிக்கும் சாதனம் தவறான தகவலை தந்தது. சில நேரங்களில் எரிபொருட்களை நிரப்பி 25 கிலோமீட்டர் போனதும் கொள்கலன் வெறுமை என்று காண்பிக்கும். நான் நம்பியிருந்த சாதனத்தை இப்போ நம்ப முடியவில்லை. எனக்கு குழப்பமாக இருந்தது. இறுதியில் வாகனம் திருத்துபவரிடம் கொண்டு போனேன். அவர் பிழையை கண்டுபிடித்து திருத்தி தந்தார். உலக பிரகாரமான சாதனங்கள் எமக்கு சரியான தகவல்களை தராமல் போகலாம். ஆனால் கடவுள் அப்படியல்ல என்பதை இந்த அனுபவம் எனக்கு உணர்த்தியது. நாம் குழப்பமடைந்திருந்தால் அல்லது உலக பிரகாரமான ஞானம் நம்பிக்கை தரவில்லையானால் உதவியை பெற்றுக்கொள்வதற்கு கடவுளின் வார்த்தைக்கு திரும்பலாம். வழிநடத்தலுக்காக ஜெபித்து கடவுளுடைய மேலான ஞானத்தில் தங்கியிருக்கலாம். நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் நான் எனது வாகனத்தை கொண்டு போனது போல விடயங்களை பகுத்தறிவதற்கும் வழிநடத்தலுக்கும் சர்வத்தையும் அறிந்திருக்கும் கடவுளிடம் போகலாம். இது முக்கியமானதாகும். அத்துடன் அவரிடமிருந்து வரும் பதிலை அறிந்து கொள்ள விழிப்புள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ஜெபம். சகலத்தையும் அறிந்திருக்கும் அன்பான கடவுளே, எப்போதும் முதலாவதாக உங்கள் ஞானத்தையும் வழிநடத்தலையும் தேட எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுளின் ஞானமே நம்பிக்கைக்கு உரியது. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.